ஜெகதீஷ். நான் என்னோட நண்பர் சாதிக் மூலமாக இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன். நபிகள் நாயகம் பலமுறை திருமணம் பண்ணவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையானால் அது அது இஸ்லாம் ஆதரிக்குன்னா பெண்களுக்கு அது எப்படி? அது ஒன்று. சரி, அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, பலதார மனம். ஒரு ஆம்பளை வந்து ஒன்றுக்கு மேலே திருமணம் பண்ணுறாங்க இல்லையா, இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா மறுக்கிறீங்களா கேட்குறாரு. இப்போ பலதார மனத்தை பொறுத்த வரைக்கும் இருவிதமாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டாலும் பலதார மனம் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு மதத்தில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இது இஸ்லாம் மார்க்கத்துக்கு மட்டும் உள்ளது இல்லை, இது அனைத்து மதத்துக்குமான ஒரு பிரச்சனை. எப்படி அனைத்து மதத்துக்குமான பிரச்சனை? இப்போ வந்து முருகன் ஒரு கடவுளை எல்லாரும் நம்புறீங்க, இந்து மதத்தில் உள்ளவங்க. அவர் வந்து வள்ளி தெய்வானை இரு மனைவியோடு இருந்தார் என்று என்ன செய்கிறவங்க நம்புறீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி தானே, அங்கேயும் அந்த பிரச்சனை இருக்கிறது. அது என்ன இஸ்லாமிய அதை ஆதரிக்குதுங்கிறதுக்கு ரெண்டாவது பதில். இது இஸ்லாத்துக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை. அது மாதிரி வந்து கிருஷ்ணர் இருக்காருன்னு சொன்னால் அவர் பாமா ருக்மணி, அவர் பாமான் இருந்தாங்க ருக்மணின்னு இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் மனைவியர் இருந்ததாகத்தான் அதை வந்து நம்புகிறாங்க, கடவுளாகவும் சொல்லிக்கிறாங்க. அவர் ஒரு மனைவியோட வாழலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சில பேருக்கு மகாராஜாக்களுக்குனா இந்த 60,000 மனைவி அப்படிலாம் பல மாதிரிலாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. சாம்பிளுக்கு 2-3 போதும். அதே மாதிரி வந்து பைபிளில் உள்ள அந்த தீர்க்க தரிசகரில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எல்லாருமே பல மனைவியோடு இருந்திருக்கிறாங்க. தாவீது ராஜாவிலேருந்து, சாலமோனில் இருந்து, ஆபிரஹாமில் இருந்து எல்லாருமே என்ன செய்கிறாங்க, பல மனையாட்டிகளும் பல மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அதுலேயும் தான் இருக்குது, நடைமுறையில் சட்டத்தில் இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் அங்கேயும் இருக்கிறது. அப்போ இது வந்து மதத்தின் அடிப்படையில் உள்ள அடிப்படையில் யாரை முன்னோர்கள் நீங்கள் பார்த்தாலும் ஆம்பளைங்க வந்து ஒன்றுக்கு மேலே திருமணம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வெறுக்கப்படவில்லை. இருக்கிறார்கள் மட்டும் தகவல் மட்டும் இல்லை, கெட்டவங்க கூட வரலாறு இருந்திருப்பான். அவர்கள் கடவுளாகவோ அல்லது தீர்க்கதரிசிகளாக மதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள யார் வெறுத்து ஒதுக்கலை. இன்றைக்கும் அவங்கள போற்றப்படுறாங்க. அவங்க பல கல்யாணம் பண்ணாலும் நான் ஒரு நஞ்சு மாதிரி வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் அந்த செயலை செய்தவர்கள் நல்லவர்களாகவோ அல்லது கடவுளாகவோ கருதப்படுகிறார்கள் சொல்லும்போது இது எல்லா மதத்தினரும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கிறது. இஸ்லாத்துக்கு மட்டும் உள்ள பிரச்சனை அல்ல. அதுபோக சரி, கடவுளை இல்லைன்ற சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் பதில் சொல்ல வேண்டிய பிரச்சனையாகத்தான் இது இருக்கிறது. அது இஸ்லாத்தின் பிரச்சனை மட்டும் கிடையாது. எப்படி இன்றைக்கு வந்து இந்த பகுத்தறிவுள்ள நாங்கள் இருக்கிறோம், கடவுள் இல்லைங்கிறோன்னு சொல்லக்கூடிய பல தலைவர்கள் வந்து ஒன்றுக்கு மேலே கல்யாணம் பண்ணி தான் இருக்கிறாங்க. முஸ்லீமுடைய பிரச்சனையாக மட்டும் அது இருக்கவில்லை. இப்போ முன்னாள் முதல்வர் கலைஞர் இருக்கார், அவருக்கு வந்து இப்போ ஸ்டில் அப்போ என்ன செய்கிறாங்க, தயாளம்மாள் இருக்கிறாங்க, ராஜாத்தி அம்மாள் இருக்கிறாங்க. 2 பேருமே மனைவி தானே, அவர் முஸ்லீம் இல்லை தானே. முஸ்லீமுக்கு தான் அந்த சட்டம்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாத ஒருவர் வந்து 2 மனைவியோடு இருக்கிறாரு. அது எம்எல்ஏவாக வருவதை தடுக்கவில்லை, முதல்வராக வருவதை தடுக்கவில்லை, பல பதவிகளை வகிப்பதற்கு தடையாக இருக்கவில்லை. சட்டப்படி தவறு என்று சொன்னால் அப்போ அவர் அது நீ 2 கல்யாணம் பண்ணிட்டேன், நீ எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது என்று சொல்ல முடிஞ்சான்னா இல்லை. அதே மாதிரி இந்த காங்கிரஸுடைய தலைவர் இப்போ திருநாவுக்கரசு இருக்கிறாரு, அவர் 2 மனைவியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து இருந்தார், அவர் 2 மனைவியோடு தான் இருந்தார். ராம்விலாஸ் பஸ்வான்னு சொல்லி முன்னாள் எம்பி இருக்கிறாரு, அவர் மந்திரியாக இருக்கார் இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டில், அவர் 2 மனைவியோடு தான் இருக்கிறாரு. இப்படி தலைவர் அஃபீஷியலாகவே வெளிப்படையாகவே 2-3ன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இது ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோடு வாழுதல் என்பது முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ள விஷயமாக இல்லாமல் அனைவருக்கும் உள்ள விஷயமாக இருக்குன்னு முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ இது எல்லாத்தையுமே இது இருக்கிறது. அதாவது மூடி மறைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அதை சொல்ல தயங்குறாங்களே தவிர உள்ளே போனோம்னு சொன்னால், அதை ஒன்றை வெறுத்தோம்னு சொன்னால் அனைத்து மட்டத்தையும் வெறுக்கணும். சரி, இன்னொன்று வச்சுக்கிறோங்க, நம்ம நாட்டு சட்டத்தை எடுத்துக்கிட்டால் கூட சட்டம் இருக்குது. என்ன இருக்குது, ஒன்றுக்கு மேலே கல்யாணம் பண்ணுவது குற்றம் இருக்குது. சரியா? வப்பாட்டி வச்சுக்கிற குற்றமானு கேளுங்க, சட்டத்தில் குற்றம் இல்லை. அதாவது ஒருத்தி மனைவி இருக்கும்போது இன்னொருத்திய சட்டப்படி மனைவி என்று சொல்லி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அப்படி கல்யாணம் பண்ணுனா உடனே பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. நீ 2வது கல்யாணம் பண்ணிட்டேன்னு. நான் ஏன் அதை பண்ண போகிறேன், சும்மா வச்சுக்கிறேன். மனைவி மாதிரி சின்ன செட்டப் பண்ணி வச்சு அவ்வளோ இங்கே ஒரு நாளைக்கு இருப்பேன், அங்கே ஒரு நாளைக்கு இருப்பேன், என்ன செய்வேன்னு கேட்டால் ஒன்றும் செய்யாத சட்டம். சட்டத்தில் வந்து ஒருத்தன் வப்பாட்டியாக வைத்து கொண்டாலும் மனைவி பாதிக்கப்படுவாள்ல, கல்யாணம் பண்ணினாலும் முதல் மனைவி பாதிக்கப்படுறா, வப்பாட்டியை வச்சாலும் பாதிக்கப்படுறா,
தடுக்கிறான் என்ன செய்யணும், அதையும் தடுக்கணும்ல. வப்பாட்டி வச்சுக்கிற கூடான்னு தடை போட சொல்லுங்க பார்ப்போம். சட்டத்தில் முடியாது. அது கேஸ் போட முடியுமான்னு கேளுங்க. சின்ன வீடுக்கு முடியாது. இன்னும் சொல்ல போனால் ரெண்டாவது மனைவி, அதாவது கல்யாணம் பண்ணாமல் அவங்க கெட் டுகெதர்னு வாழ்கிறாங்கல்ல, அப்படி வாழ்ந்தவர்களை கூட மனைவியாக கருதி நீ ஜீவனாம்சம் கொடுன்னு கோர்ட்டில் தீர்ப்பளிக்கிறான். அவன் செத்து போன பிறகு அவனுடைய வேலையை பொண்டாட்டி இல்லாதவளுக்கு சின்ன வீட்டுக்கு கொடுன்னு கோர்ட்டில் தீர்ப்பளிக்கிறான். மனைவியாக இல்லாதவர்களுக்கு கூட மனைவிங்கிற ஒருத்தர் மனைவிங்க ஒன்று வந்து சின்ன வீடு, அவர் இறந்துடுறாரு. அப்போ கணவருடைய வேலையை வந்து கருணை அடிப்படையில் என்ன செய்வாங்க, யாருக்காக கொடுப்பாங்க. அது யாரு கொடுக்குன்னு வரும்போது இந்த அஃபீஷியல் மனைவிக்கு வேலை வாய்ப்புள்ள படிப்பு இல்லை, அன்அஃபீஷியல் மனைவி படிச்சிருக்கா. அப்போ என்ன செய்யுது கோர்ட்டு, இந்த பொண்ணுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா படிக்கல, வேலை கொடுக்க இயலாது, இந்த அன்அஃபீஷியல் அதாவது வப்பாட்டிக்கு தகுதி இருக்கு, வேலையை கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், அங்கேயும் தான் ரெண்டாவது மனைவின்னு வருது. சின்ன வீடுங்கிறது ரெண்டாவது மனைவி தான். முதல் திருமணம் இருக்கும் பொழுது அடுத்து ஒரு பெண்ணோடு வாழ்ந்தால் முதல் மனைவி பாதிக்கப்படுகிறாள் என்பது தான் காரணமாக இருந்தால் சின்ன வீடு, விபச்சாரம் எல்லாத்துக்கும் தடை போடணும். விபச்சாரம் பண்ணாலும் பாதிக்கப்படவில்லை இல்லையா? ஒருத்தர் பொண்டாட்டியை வச்சு டெய்லி ஒருத்திட்டு போகிறான், இது முதல் மனைவிக்கு பாதிப்பா இல்லையா? இது தப்புன்னு சட்டம் இருக்கா நாட்டில்? உலகத்தில் எங்கேயாவது சட்டம் இருக்கா? உலகத்தில் எந்த நாட்டிலையாவது விபச்சாரம் குற்றம்னு சட்டம் இருக்கா? காசுக்கு விபச்சாரம் பண்றது குற்றம் இருக்கு. என்ன இருக்கு? விபச்சார தொழில் குற்றம், ரூபா வாங்கிட்டு செய்யறது குற்றம், விரும்பி ரெண்டு பேர் செய்வது குற்றம் என்று உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை, முஸ்லிம் நாடுகளை தவிர. எந்த நாட்டிலையுமே அவங்கள விரும்பிட்டாங்கல்ல, விரும்புனா ஒன்றும் செய்யாத போ அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், முதல்ல இதில் வந்து ஆண்களுடைய இந்த பலவீனத்தை எல்லோருமே ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இஸ்லாம் இதில் என்ன பார்வை பார்க்குறதுன்னு கேட்டால், ஒரு மனைவியோட ஒருத்தன் வாழ சொல்லுது, சரியா? அந்த வாழ சொல்லும் பொழுது ஒரு மனைவியினால் அவனை விபச்சாரம் போய் விடுவான் என்கிற நிலைக்கு சில பேர் தள்ளப்படுவாங்க. எல்லாரும் அல்ல, சில நேரங்களில் வந்து அந்த மனைவி நம்ம நாட்டுடைய சமூக அமைப்பில் அப்படி தள்ளப்படுவாங்க. ஏன் தள்ளப்படுவாங்கன்னு கேட்டால், பெண்களும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, குடும்பத்தில் இருக்கிறான்னு வைங்க, ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பையனோ பொண்ணோ தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க கணவரோட நெருக்கமாக இருக்கிறத கூட தவிர்ப்பாங்க. புருஷனோட இருக்கிறது தானே, கணவனோட போய் இருக்கிறது எது வரைக்கும் கணவனோட சந்தோஷமா இருப்பாங்க? அந்த குழந்தைகளா பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் தான் இருப்பாங்க. கொஞ்சம் பிள்ளைகள் பெருசாக போச்சுன்னு சொன்னால், பிள்ளை இருக்கும்போது நம்ம எப்படி தனியாக ரூமுக்கு போகிறது, பையன் இருக்கும்போது நம்ம எப்படி தனியாக போகிறதுன்னு சொல்லி அந்த கணவர் ஆசையோடு வந்தாலும் மனைவியர்கள் வந்து இந்த பொய்யான வெக்கம், இது தேவையற்ற வெக்கம், கணவனோடு இருப்பதற்கு வெக்கப்பட தேவை கிடையாது. இதை விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது செய்யும்போது அவனுக்கு என்ன ஆகுது, அவனுக்கு இயற்கையாக அந்த தேவை இருக்குது. மனைவிமார்கள் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் அப்படி இல்லாமல் முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி உள்ளவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் வேற மாதிரி தடம் போடலாம் பார்க்குறீங்க. அது மாதிரி நீங்கள் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வேலைக்கார பொண்ணுகிட்ட சின்ன பொண்ணுகிட்ட சில்ம செஞ்சவன் கைதுண்டு வரும். அது எல்லாமே அப்போ 50 தான் இருக்கிறான், 50க்கு மேலே உள்ளவனாக தான் இருக்கிறான். 25 வயசு பையன் செய்ய மாட்டேங்கிறான். ஏன்? அவன் பொண்டாட்டி சந்தோஷம் வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கிறது. இந்த 50 வயசுக்காரங்களாக இருக்கிறாங்க அதிகமாக. பார்த்தீங்கன்னா இந்த சேட்டை சில்மச கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 வயசுக்கு உள்ள வரைக்கும் அவனுக்கு மனைவியை திருப்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். 50 கடந்த பிறகு இந்த மனைவிமார்கள் வந்து கணவனுக்கு அவனுடைய உணர்வுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடக்கணுமா இல்லையா? அதை புரிந்து கொள்ளாமல் அது என்ன வெறுக்கத்தக்க ஒரு செயல் மாதிரியும் பாவம் மாதிரியும் கணவனோட சந்தோஷமாக இருப்பதே தப்புங்கிற மாதிரியும் ஒரு எண்ணம் வரும் பொழுது இப்படிலாம் ஆகி போகிற ஒரு நிலைமை இருக்கிறது. இரண்டாவது வந்து என்னென்னு கேட்டால், அந்த பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து ஒரு உடற்கூறு ரீதியாக ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? அவனுக்கு 95 வயசு வரைக்கும் ஆனாலும் இந்த ஆண்மைங்கிறது திடகாத்திரமாக இருந்தால் எல்லாரும் இல்லை. இந்த காலத்தில் அதோட தளர்ந்து போயிடுறாங்க. சில பேர் அவங்க இளமையில் நல்லா திடகாத்திரமாக இருந்திருப்பார்களே, ஆனால் அவங்க 80-90 வயசையும் அந்த ஆண்மையோடவும் அந்த உடல் தேவையை நிறைவேற்ற வகையிலும் இருப்பார்கள். அப்படி அமைப்பு இருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த மாதவிடாய் நின்ற பிறகு இதில் போதிய ஆர்வம் காட்ட மாட்டார்கள். மென்சஸ் வர்ற வரைக்கும்னா அந்த சினை முட்டையெல்லாம் உருவாகி அந்த ஹார்மோன்லாம் ஒரு குழப்பத்தை உண்டாக்குனா தான் அதில் ஒரு நாட்டம் வரும். அந்த நாட்டங்கள் முட்டை உருவாகாது, சினை முட்டை உண்டாகலைன்னு சொன்னால் மென்சஸ் வராது. அதுதான் மாதவிடாய் நிற்கிறது. மாதவிடாய் நிற்கிறோன்னு என்ன அர்த்தம்? மாதவிடாய் என்பது அந்த குழந்தை உருவாவதற்காக ஒரு ஃபார்ம் மாதிரி உண்டாகும் கற்பறையில். அந்த விந்து போகும்போது கரெக்டாக அந்த குழந்தைக்கு ஒரு மெத்த மாதிரி இருக்கணுங்கிறக்காக கடவுள் செட்டப் பண்ணியிருக்காரு மனித குலத்துக்கு மட்டும்.
அப்போ அது உடைகிறதுக்கு பேர் தான் மாதவிடாய். அந்த மாதம் கரு உண்டாகலைன்னு சொன்னால் இனிமேல் என்னத்துக்கு வேஸ்ட்டு உடஞ்சி வெளியே வந்துடுது, அதான் மாதவிடாய்ங்கிறது. இந்த மாதிரியான இந்த ஹார்மோனும் இந்த இயக்கங்கள்லாம் இல்லைன்ற உடனே அவங்களுக்கு இயற்கையாகவே அல்லது ஆசை இவனுக்கு இருக்கும். அவங்களுக்கு இதை கணவன் சொல்கிறானுங்கிறதுக்காக வேண்டி அவங்க சில இணங்கி போவார்களே தவிர அந்த மாதிரியான ஒரு ஆசைகள் பெருமளவுக்கு குறைஞ்சி வரும் சில பெண்களுக்கு. அந்த மாதிரி பெண்களை துணைவியாக பெற்றவன் கண்டிப்பாக விபச்சாரம் பண்ண போயிடுவான். என்னத்தை செஞ்சாலும் அவனுக்கு தேவை மனைவி அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை. அதனால் வயசெல்லாம் பார்த்து தான் பிடிக்கிறோம். என்னட்டு நம்ம 5 வருஷம் 10 வருஷம் வித்தியாசம் வச்சு பிடிக்கிறோம். அப்படி இருந்தாலும் அதை தாண்டியும் என்ன செய்யும், இவனுக்கு 70 வயசு இருக்கும். 70ன்னா அவன் பொண்டாட்டிக்கு என்ன இருக்கும், 60 இருக்கும். 60 வயசு பெண்கள் இதெல்லாம் விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. அப்போ இவனுக்கு 70, அவளுக்கு 60. அப்போ இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் இவன் தடுமாறக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படும். அப்படி ஏற்படும் என்ன செய்யணும்னு கேட்டால், ஒன்று மனநோயாளி ஆகுவான், பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பான், இதில் இன்வால்வ் ஆக மாட்டான், எதுலையும் ஒரு கவனமாக இருக்க மாட்டான், தொழில் ஒழுங்காக பார்க்க மாட்டான். இந்த மாதிரிலாம் வரக்கூடிய நேரத்தில் அவன் என்ன செய்யறான், சின்ன வீடாகவோ அல்லது ஊர் பொறுக்கியாவோ போய் மாறி போயிடுறான், வெளியில் நடிச்சுக்கிடுவான், கொண்டாட்டு நடிச்சுக்கிடுவான். இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீ விபச்சாரம் தான் பண்ணுவாய் என்கிற ஒரு நிலையில் வந்துவிட்டால் கொண்டாட்டின்னு சொல்லிட்டு போய் நீ விபச்சாரம் பண்ண முடிஞ்ச அளவுக்கு மனைவியோட வாழ்க்கை தேவைக்கு தான் கல்யாணம். ஒரு மனைவிக்கே இந்த சோர்ஸ் கொடுக்க முடியாத நிலை தான் இன்றைக்கி ஆண்களுடைய நிலைமை இருக்குது. நம்ம உணவு பழக்கம், நம்முடைய உடல் உழைப்புகள்லாம் குறைந்து போய், அந்த காலத்து ஆம்பளை மாதிரியா இருக்காங்க இன்றைக்கி. ஆம்பளைலாம் என்ன செய்யலை, ஒரு மனைவியே சந்தோஷமாக வைக்க முடியாத அளவுக்கு 25 வயசுல முட்டுக்கால் வலிங்கிறான். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இந்த நம்ம எல்லாம் ரசாயனம், கெமிக்கல், அது மாதிரி ஆன பிறகு அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு இருந்த மாதிரியான அந்த உடல் வலிமை குறைந்து விட்டது. இப்படிப்பட்டவன்லாம் போயிட்டு இன்னொரு மனை உனக்கு தேவையா? இருக்கிற ஒரு பொண்டாட்டிக்கே சந்தோஷம் கொடுக்க முடியல, நீ ஏன்டா இன்னொன்று நாடுன்னு கேட்கலாம். அப்படி இல்லாமல் சிலர் இருப்பாங்க. அதிகமான பேர் இப்படி இல்லாட்டாலும் அப்படி இல்லாமல் அவருக்கு மனைவி தேவைப்படும், மனைவி அதை விரும்பாதவராக இருப்பாள். அப்படி ஒரு நிலை இருக்குமையானால் இஸ்லாம் என்று மற்றவர்கள் மாதிரி சின்ன வீடு வாசலை திறந்து விடாமல், கண்ட இடத்துல போன்று திறந்து விடாமல் டிக்ளேர் பண்ணி என் பொண்டாட்டி தான் சொல்லிட்டு செய்யடான்னு சொல்லு இஸ்லாம். இஸ்லாம் என்ன செய்யுது, அப்படி தேவைன்னு வந்துச்சுன்னா அது ஏன் கள்ளத்தனம் பண்ணுற? அவளோட இருக்கிற மாதிரி இவளோட சந்தோஷமா இருக்கிறீங்க இல்லையா? இவளுக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடு, உரிமையை கொடு, இவளுக்கு பிறக்கிற பிள்ளை ஓம் பிள்ளைன்னு ஒத்துக்க, அதான் நியாயம். அந்த மனைவிட்ட மாதிரி இவளை டிக்ளேர் பண்ணோம்னு சொன்னால் அதிக அளவில் செய்ய மாட்டான். அதாவது இப்போ உதாரணமாக பொறுப்பையே சுமக்க வேண்டியில்லைன்னு வைங்க, மாதத்துக்கு ஒரு சின்ன வீடு வைப்பாங்க. என்ன பொறுப்பு? போகிற வரைக்கும் அந்த மாதம் செலவு கொடுக்க வேண்டியது, அடுத்த மாதம் போய் வேற எடுத்து வச்சுக்க வேண்டியது, சுமக்க வேண்டியதில்லை. அப்போ ஒரு விபச்சாரிட்ட போகிறான்னு வைங்க, எதையும் சுமக்க வேண்டியதில்லை, அன்னைக்கு உரிய காசை கொடுத்துட்டு வந்தால் போதும். அப்படிங்கும்போது அது சுமக்க முடியலைங்கும் போது நிறைய பேர்கிட்ட போவான். டே பொண்டாட்டின்னு ஏற்றுக்கிட்டால் தான் நீ செய்யணுன்றவுன்னு, ஆஹா வேணாம்டா நமக்கு ஏழாது, இருக்கிற காசில் 2 பேருக்கு கொடுக்க முடியுமா அப்படி நினைச்சான்னு சொன்னால் அந்த பல பெண்கள்கிட்ட போவதை விட்டு விலகி கொள்வான். இஸ்லாம் என்ன சொல்லி விபச்சாரத்தை கூட தடுக்குதா இல்லையா? விபச்சாரம் மட்டும் பண்ணிடாத, சட்டப்பூர்வமாக செய்யணும். கல்யாணம் பண்ணுறது தேவையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். அதுக்கு மேலே தேவை இருந்து நீ பண்ணுறதா இருந்தால் டிக்ளேர் பண்ணி விட்டு நீ செய். உலகத்தில் யாராலும் தடுக்க முடியவில்லை. நீங்கள் என்னத்தை பிடிக்கலன்னு தத்துவம் பேசினாலும் சரி, என்ன பெண்ணுரிமைன்னு கத்தினாலும் சரி, பெண்ணுரிமை பேசின ஆளுக்கு தான் சின்ன வீடு நிறைய வச்சுருக்கிறாங்க. பெண்ணுரிமை பேசின ஆம்பளைங்க தான் சின்ன வீடை அதிகமாக வைத்திருக்கிறார்கள். சும்மா பேச அழகாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வரும் என்று சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, முறைப்படி என் மனைவி தான் சொல்லிவிட்டு மன உளைச்சல் இல்லாமல் பயந்து வாழாமல் வெளிப்படையாக சொல்லிவிட்டு செஞ்சால் அப்போ அந்த சந்தோஷமாக வச்சு இந்த மனைவிக்கு உரிய இந்த பெண்ணுக்கு உரிய உரிமையை கொடுத்ததாகவும் போச்சு. நாளுக்கு ஒருத்திட்ட போகிற அந்த வாசல் அடைக்கப்பட்டுரும். இல்லாட்டி தினசரி ஒருத்திட்ட போவான் இல்லையா? இஸ்லாம் சொல்றது மற்றவங்களும் எல்லாம் ஒரே கருத்து தான் சொல்கிறாங்க. மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மனைவின்னு ஒன்று வச்சுக்க, மற்றது அன்அஃபீஷியலாக வச்சுக்கன்னு சொல்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை அன்அஃபீஷியலாக வச்சுக்கணும் உன் அவசியம் ஏற்பட்டால் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகும் நிலைக்கு வந்தால் அஃபீஷியலாக செய். அன்அஃபீஷியல் வேணாம், அந்த கள்ளத்தனம் வேணாம், வெளிப்படையாக இருக்கிற நிலைமை நடிக்கக்கூடாது. அது பொண்டாட்டி நடிக்க ஏமாத்தான் செய்வான். அன்அஃபீஷியல் இல்லாதவங்க என்ன செய்வான், எத்தனை சின்ன வீடு வச்சுருப்பாங்க, பொண்டாட்டி தெரியும், சாவரவையும் தெரியாது. அவள் இறந்து போகிற வரைக்கும் என் புருஷனுக்கு சின்ன வீடு இருந்துச்சுங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. ஏன் இந்த மாதிரி பண்ணுற? அப்புறம் சொத்துக்கு பங்கு கேட்டு நிற்பா, அப்போ தான் தெரியும். ஏன்னா இவர் தான் வச்சுருந்தாரு, என் பங்கு கொடுங்க, இல்லாட்டி பாடி எடுக்க விட மாட்டேன்பா. அப்போ தான் உலகத்துக்கு தெரியுது இது ஒரு வாழ்க்கையா. அப்போ அந்த மாதிரி வரக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்லுது, மறுபடி கல்யாணம் தேவைன்னா கல்யாணம் பண்ணிட்டு போடாங்குது. அப்போ எல்லாரும் உலகமுறை ஒரு கருத்து தான் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்,
இந்த மாதிரியான குடும்ப அமைப்பில் அந்த பெண்களுடைய தன்மைகள்லாம் இருக்கிறது. அதனால் ஆண்களுடைய தேவையை வந்து அவங்களுடைய பெண்களுடைய சுபாவத்தினாலையும் அவங்களுடைய உடற்கூறுனாலையும் மிகச்சில பேர், எல்லாரும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் இங்கே முஸ்லீம்கள் இருக்கீங்களா, 2 கல்யாணம் பண்ண கைத்துங்க பார்ப்போம், ஒத்தரும் இல்லை, சட்டத்தில் இருக்கேன், பயப்படுறோம். ஏன் பொறுப்பை ஏற்றுக்கிறாடி சின்ன வீடுன்னு சொன்னால் ஈஸியாக வச்சுட்டு போயிடலாம். எவனுக்கு பதில் சொல்லணும்? கல்யாணம்டா ஊர் உலகம் குரலை பிடிச்சி விடுவாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு தெருவு விட்டுன்னு வைங்களேன், ஜமாத்து விடுவானா, சங்க பிடிச்சி விடுவான். அப்போ சின்ன வீடுன்னு சொன்னால் எவன் பிடிக்க மாட்டான், யாருக்கு இல்லையேன்ட்டு போயிடலாம். அப்போ பெரிய சுமக்க வேணுன்றவனே அரண்டு ஓடுறான் ஒருத்தனும். இப்போ எனக்கு என்ன, நான் முஸ்லீமில் நான் பேசிக்கிட்டு எனக்கு 2 பொண்டாட்டியா? எங்கள் ஜமாத்தில் உள்ள மாநில நிர்வாகி நாங்கள் இருக்கிறோம், 20 பேர் இருக்கிறோம், ஒருத்தருக்கா 2 பொண்டாட்டி இருக்கா? முஸ்லீம் தலைவர்கள், நீ அறிந்த தலைவர்கள் யாருக்கு 2 பொண்டாட்டி இருக்குது? யாருக்குமே இல்லை. அப்போ இஸ்லாம் என்ன சொல்றா, அந்த நிலைக்கு நீ ஆளானால் வப்பாட்டி தான் வப்பேண்டு வந்தால் வப்பாட்டி வைக்காத கல்யாணம் பண்ணுறாங்குது. இதில் எது சிறந்தது? அதனால இஸ்லாம் வந்து பிராக்டிக்கலான ஒரு மார்க்கம். எதை தவிர்க்க இயலாதோ அதில் வந்து விபச்சாரத்திற்கு போகாமல் அதை ஒழுங்குபடுத்துவதாக இருந்தால் இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவனுக்கு அதை அனுமதிப்பது தான் சரி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இஸ்லாம் வந்து உங்களுக்கு இஸ்லாம் பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பதற்கு உங்களுக்கு விளக்க வேண்டும் என்றால் ஒரு புஸ்தகமே போட்டிருக்கிறோம். அதில் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன் நேரத்தை கருதி. இதை விட நிறைய உலகத்து புள்ளி விவரம், அதிக பலதார மன்னம் என்ற ஆட்கள் எந்த சமுதாயம் ஜாஸ்தியாக இருக்கிறார்கள், பார்லிமெண்ட்டில் தாக்கப்பட்ட புள்ளி விவரம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த நூல் இஸ்லாம் பெண்கள் உரிமை பறிக்கிறதா அந்த புத்தகம் ஒன்று கொடுங்க. மிக்க நன்றி. இந்த